நீங்க ஒரு பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும். பட் உங்களோட லோக்கல் சேஞ்சஸ் வந்து உங்களை செக் அவுட் பண்ண விடாது. ஏன்னா அது வந்து கமிட் பண்ணாம இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சேஞ்சஸையும் கமிட் பண்ணக்கூடாது, ஆனா பக்கத்து பிரான்ச்சுக்கும் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா git stash அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த git stash என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க பண்ண லோக்கல் சேஞ்சஸ், அதாவது அன்கமிட்டட் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பக்கத்து பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு திருப்பி இந்த பிரான்ச்சுக்கு வந்து அந்த ஸ்டாஷ் பண்ணதை எடுத்து அப்ளை பண்ணிட்டு நீங்க கமிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் git stash ஓட மெயின் யூஸ். இந்த கமெண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, நீங்க git stash அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க பண்ண அன்கமிட்டட் சேஞ்சஸ் எல்லாமே git stash கீழே வந்துரும். அதுக்கு ஒரு நேம் கேட்கும். அந்த நேமுக்கு கீழே நீங்க பண்ண அன்கமிட்டட் சேஞ்சஸ் எல்லாமே அந்த நேம் கீழே வந்து சேவ் ஆயிரும். இது மாதிரி நீங்க மல்டிபிள் ஸ்டாஷஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்படுறப்ப git stash அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க பண்ண ஸ்டாஷ் டெலிட் ஆகாம, அதாவது ஒரு காப்பி ஆஃப் ஸ்டாஷ் இருக்கும், அந்த சேஞ்சஸ் மட்டும் திருப்பி வந்து அன்கமிட்டட் சேஞ்சஸ்ல வந்து உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை கமிட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அந்த ஸ்டாஷ் டெலிட் ஆயிரணும், எனக்கு அந்த காப்பி வேண்டாம், பட் எனக்கு அந்த ஸ்டாஷ் வந்து அப்ளை ஆனதுக்கு அப்புறம் டெலிட் ஆயிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா git stash pop அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க பண்ண சேஞ்சஸ் வந்து அன்கமிட்டட்ல உட்காந்துக்கும். இதை நம்ம வந்து 3 முக்கியமான சினாரியோஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து ஸ்விட்சிங் பிரான்ச்சஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 2 பிரான்ச்சுக்கு நடுவில் ஸ்விட்ச் பண்ணும்போது அன்கமிட்டட் சேஞ்சஸ்னால சில டைம்ஸ் கான்ஃபிளிக்ட் அடிக்கும்போது ஒன்னு அதை கமிட் பண்ணிருங்க, அப்படின்னா ஸ்டாஷ் பண்ணிருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகும். அந்த டைம்ல நம்ம git stash யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா git pull பண்ணும்போது மெர்ஜ் கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம git stash பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா டெம்பரரியா ஒரு செட் ஆஃப் கோட வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு புது இம்ப்ளிமெண்டேஷன், பட் இதனால கமிட் பண்ணக்கூடாது, சர்டைன் பீரியட் ஆஃப் டைமுக்கு இது வேற இடத்துல ஸ்டோர் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா git stash பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சினாரியோஸ்ல நம்ம git stash எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம்.